நீதியையும் சூழலியல் நீதியும் பின்னி பிணைந்தது. இப்ப ரத்தம் சிந்துவதும் உயிர் இழப்பதும் தவிர்க்க முடியாது. உரிமைக்கான போராட்டம். நம்ம முன்ன பின்ன பார்க்காத பலர் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ஒரு நிரந்தரமான ஒரு தாக்கத்தை நம்ம வாழ்க்கையினுடைய திசையிலேயே அவங்க வந்து புரட்டி போடுவாங்க. அப்படி என் வாழ்க்கையில நான் பார்க்காத எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒருத்தவங்களை பத்தி தான் நான் இங்க சொல்ல போறேன். எவ்வளவு பேருக்கு லீலாவதி தெரியும்? வில்லாபுரம் லீலாவதி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியுமா? இல்ல. மதுரை லீலாவதினா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சென்னையுடைய வீதிகள்ல, மதுரையுடைய வீதிகள்ல நீங்க நடந்து போகும்போது லீலாவதி நினைவு ஆட்டோ ஸ்டாண்ட் அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா லீலாவதி யாருன்னு உங்களுக்கு தெரியாததுனால உங்களுடைய மனசுல அது பதியல நினைக்கிறேன். ஆமா, 1997 ஏப்ரல் 23 ஒரு 11 வயசு மாணவன். எங்க அப்பா வந்து எங்க வீட்டுல டிவி வச்சுக்க கூடாது, ஏன்னா நாங்க படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம். சில நேரம் கிடைக்கும், பக்கத்து வீட்டு போய் ஓடி போய் பார்த்துட்டு வரும். அப்பவே எனக்கு வந்து செய்தி பார்க்க ரொம்ப பிடிக்கும், அரசியல் ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு மாணவனா நான் வந்து அந்த டிவி முன்னாடி உட்காரும் போது செய்தி அன்று காலை மதுரையுடைய மாமன்ற உறுப்பினர் லீலாவதி சமூக விரோதிகளால் வெட்டி துண்டு துண்டாக பட்ட பகல்ல படுகொலை செய்யப்பட்டாங்க. ஏன்னா தாங்களே அவங்க வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டுடைய மாமன்ற உறுப்பினர், கவுன்சிலர். இப்ப நீங்க பாக்குறீங்க தெரியுமா, நிறைய பெண் கவுன்சிலர்லாம் அவங்களுடைய கணவர்களுக்கு ப்ராக்சியா அப்படி இல்லாம 33% பெண்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது உள்ளாட்சியில் நடைமுறைப்படுத்திய முதல் தேர்தல் ஜெயிச்ச ஒரு போராளி. அவங்க எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க தெரியுமா? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? இந்த பூமியில உயிர் வாழ்வையும் வாழாததையும் வந்து தீர்மானிக்கக்கூடிய பல விஷயங்கள்ல தண்ணி ஆனா அதுக்கு எல்லாருக்கும் சமமா கிடைக்குதா? லீலாவதி பத்தி முதல்ல சொல்றேன். எனக்கு அந்த செய்தி வந்து முதல்ல பார்த்தோன்னா பரபரப்பு. அதுக்கு மேல என்னால அங்க இருக்க முடியல, ரொம்ப இறுக்கமாயிடுச்சு. எல்லா பேப்பரையும் தேடி 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 படிச்சேன், அவங்களை பத்தி படிச்சேன். லீலாவதி 3 பெண் குழந்தைகளுக்கு அம்மா. அவங்க வீடு வந்து இப்ப நம்ம உட்காருவோம்ல, இது பாதியில பாதி கூட இருக்காது. ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம். அந்த வீட்டுடைய பெரும்பாலான பகுதி இருக்குல்ல, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான நெசவு செய்யற அந்த மிஷின், அந்த இயந்திரம், அதுவே வந்து அடைச்சு அந்த பகுதியில மக்கள் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்தை வந்து காசா மாத்தினாங்க ஆளுங்கட்சிக்காரங்க. லாரி தண்ணிய காசு வித்தாங்க, பல மடங்கு விலை வித்தாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் திரட்டி, பெண்களை திரட்டி போராடினாங்க. அதோடைய விளைவாக அவங்க அப்ப நடந்த தேர்தலில் ஜெயிச்சாங்க. அவங்க கொடுத்த வாக்கு கண்டிப்பா கண்டிப்பா நான் வந்து உங்களுடைய பகுதிக்கு வந்து தண்ணியை, குழாய் தண்ணி கொண்டு வரேன்.
ஜெயிச்ச சில மாதங்களே கொண்டு வந்தாங்க. அதை பொறுக்காத அந்த ஆளுங்கட்சி அயோக்கியங்க காலையில வந்து பால் வாங்க போனேன். லீலாவதிய காலைல 6-7 மணி அப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த மரணத்தை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கல. இப்ப கூட வாங்சுக்கை பத்தி பேசுறோம், பகத்சிங்கை பத்தி பேசுறோம். அப்போ எனக்குள்ள ஆழமா நான் வந்து விதைச்சுக்கிட்டேன். என்னன்னா, என்னுடைய மரணம் கண்டிப்பா வந்து ஒரு வயோதிகத்துல வந்து கண்டிப்பா இறக்கக்கூடாது. என்னுடைய உயிர் வந்து அந்த மாதிரி ஒரு பயனற்றதா போயிடக்கூடாது. நான் முன்னாடி சொன்னேன், அந்த உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரத்தம் சிந்துவதும் உயிரிழப்பதும் தவிர்க்க முடியாது. ஆனா திருப்பி அது யாரு கொடுக்குறாங்க? அந்த உயிரிழப்ப யாரு கொடுக்குறாங்க? நான் சொன்னல, அவங்க வந்து எந்த கட்சியில இருந்தாங்க? மார்க்சிஸ்ட் கட்சி. சென்னி மார்க்ஸினுடைய ஒரு வாசகம், எதிரி நம்ம எதிரின்னு யாரை சித்தரிக்கணுமோ அவங்க உங்கள் மீது வந்து தாக்குதலை தொடுத்தாங்கன்னா நீங்க சரியான திசையை நோக்கி தான் போறீங்க. நீங்க சரியான திசையை நோக்கி தான் போறீங்கன்றதுக்கான ஒரு வரையறை என்னன்னா, உங்கள் மீது உங்கள் எதிரி தாக்குதல் நடத்தினா நீங்க சரியான திசையை நோக்கி தான் போறீங்க. அப்போ முடிவு பண்ணேன். வரிசையா அந்த காலகட்டத்தில், அதுக்கப்புறமா இடுவாய் ரத்னசாமி அந்த மாதிரி பல பேர் ஒரே காரணம், மக்களுக்காக வேலை செய்த ஒரே காரணத்துக்காக. அவங்களுக்கு தெரியாது, அது ஏதோ ஒரு நாள் திடீர்னு வந்து வெட்டினாங்க. எவ்வளவு அழுத்தம் இருந்திருக்கும், எவ்வளவு பயமுறுத்தல், எவ்வளவு மிரட்டல்கள். அவங்களுக்கு தெரியும், பதட்டம், தன் குடும்பத்தை காப்பாற்றணும், குழந்தைங்க இருக்காங்க, அது எல்லாத்தையும் கடந்து அந்த தைரியம் எப்படி வந்திருக்கும்? அந்த அருவாள் வெட்டும் போது எப்படி இருந்திருக்கும்? அந்த அருவாள் வெட்டும் போது நான் அந்த தைரியத்தை வர வச்சிருக்கேன். இத்தனை ஆண்டுகள் தான் தைரியத்தை நான் எனக்குள்ள வர வச்சிருக்கேன். 3 முறை எனக்கு வந்து குழம்பிருக்கணும். அது ஒரு முறை 2015 வந்து சுத்தி இருந்தாங்க மலைகளுக்கு. அப்போ அதுல இருந்து ஓடி பயந்து இல்லை. அந்த மாதிரி எனக்கு என்ன ஆசைன்னா, நான் நிறைய யோசிப்பேன். நம்ம அப்படி இறந்துட்டோம்னா அந்த இறப்பு வந்து ஒரு அர்த்தம் உள்ளதா, ஒரு பெரிய மாற்றத்துக்காக அது ஒரு ஈர்த்தியாகுன்றது பண்ணலாம். ஆனா நான் அப்படி இறந்தேன்னா அந்த மாதிரி மாற்றம் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ கூட வாங்சுக்கோட உயிர் ரொம்ப முக்கியம், அப்படி இறந்தா இந்த அரசாங்கம் செவி சாய்க்குமா அப்படின்னு நிறைய குழப்பங்கள். எனக்கு இறக்கிறத பத்தி பயம் இல்லை, கத்திய சந்திக்கிறத பத்தி கூட, எதிர்கொள்றத பத்தி கூட எனக்கு பயம் இல்லை. ஆனா வந்து இறந்ததுக்கு அப்புறமா வெறும் உணர்வுகளை மட்டும் இல்லை, அந்த மாற்றம் நம்ம எதுக்காக போராடுறோமோ, எதுக்காக உயிரிழக்கிறோமோ, ஒரு பெரும் மக்கள் திரள் பெரிய ஒரு இயக்கமா மாறி அந்த கோரிக்கைகளை வென்றெடுப்போமா? குறைஞ்சபட்சம் அந்த கோரிக்கை பெரிய அரசியல் மாற்றம் கூட இல்லை, நம்பிக்கை இல்லாமல், பல சமயம் நம்பிக்கை இல்லாமல். இப்போ நம்ம உலக அளவுல சிந்திக்கணும், உள்ளூர் அளவுல செயல்படணும் தானே வந்து சொன்னோம். ரொம்ப சுலபமா நம்ம வந்து ட்ரம்பை விமர்சனம் பண்ணிடலாம், இங்க இருக்கு ரொம்ப சுலபமா நம்ம மோடியை கூட விமர்சனம் பண்ணிடலாம். ஆனா உள்ளூர் கவுன்சிலர் விமர்சனம் பண்ண முடியுமா? கேள்வி கேட்க முடியுமா? அப்படி எங்க பகுதியில் ஒரு நீர்வழி பாதையை மூடிட்டாங்க, மொத்தமா மூட்டாங்க. மிகப்பெரிய மழையில பாதிப்பு. கடந்த 3 வருஷமா இதோ எங்க வீட்டுல இருந்து 10 அடி தூரத்துல தான் இருக்கு சிட்லப்பாக்கம் ஏரி. ஒரு முன்மாதிரியான ஏரி, அதுக்கான முக்கியமான நீர்வழி பாதை. தொடர்ச்சியாக மனு மேல மனு போட்டதுடைய விளைவு திமுக கவுன்சிலர், அசிஸ்டன்ட் கமிஷனர் முன்னாடியே வந்து சொன்னான், இந்த சிமெண்ட் அடைச்சதை எடுத்தா இந்த வெட்டி இங்கே கொண்டு வந்து புதைப்பேன் அப்படின்னு. எல்லா தோழகிட்டையும் சொன்னேன், பேசினேன். அப்படியே கொஞ்சம் கடத்துல இருக்கு. இப்போ மறுபடியும் மழை வருது, எடுக்கிறேன். எதுக்கும் பயம் இல்லை, என்ன ஆகுதுன்னு தெரியல. இங்க நானா பாதி ஒவ்வொரு ஊர்லயும் யாரோ ஒருத்தங்க உடச்ச போராடி தைரியத்தை வர போராடும்.